அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னவென்றால் பூமியின் புன்னகையை காப்போம். புவி வெப்பமயமாதல் என்பது உலகின் வெப்பநிலை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகும். இதற்கு முக்கிய காரணங்கள் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் புகை, வாகனங்களின் எரிபொருள் எரிப்பு மற்றும் காடுகள் அழித்தல் போன்றவை. இவை அனைத்தும் காற்றில் கார்பன் டை ஆக்சைடு போன்ற வாயுக்களை அதிகரித்து பூமியை சூடாக்குகின்றன. இதன் விளைவாக பருவநிலை மாற்றம் ஏற்படுகிறது, மழை நீர் மாற்றம் ஏற்படுகிறது, வெப்பம் அதிகரிக்கிறது, வெள்ளம் மற்றும் வறட்சி போன்ற இயற்கை பேரழிவுகள் ஏற்படுகின்றன. நம் முன்னோர்களை பார்ப்போம். அவர்கள் மின்சாரம் கண்டுபிடிப்பதற்கு முன்பு இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தார்கள், மரங்களை காப்பாற்றினார்கள், இயற்கையை பாதிக்காத வாழ்க்கை முறையை வாழ்ந்தார்கள். ஆனால் இப்போது நாம் மின்சாரத்தை பயன்படுத்துகிறோம். மின்சாரம் தயாரிக்க எரிபொருள்கள் எரிக்கப்படுவதால் காற்றில் அதிக கார்பன் கலக்கிறது. இதுவே கார்பன் தடம் எனப்படுகிறது. ஒரு யூனிட் மின்சாரம் உற்பத்தி செய்தால் அது 0.08 கிலோகிராம் கார்பன் வெளியேற்றும். அதுவே ஒரு மாதத்திற்கு 150 யூனிட் மின்சாரம் உற்பத்தி செய்தால் அது 40 கிராம் கார்பனை வெளியேற்றும். இதனை கட்டுப்படுத்த நாம் 1 மணி நேரம் விளக்குகளை அணைப்பது காற்றில் வெளியேறும் கார்பன் அளவை குறைக்கலாம். சிறிய முயற்சிகளும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். எனவே நாம் இயற்கையை காக்கும் வழியில் வாழ வேண்டும். மின்சாரத்தை சேமிப்போம், மரங்களை நட்டு பாதுகாப்போம், இயற்கையை காப்போம், எதிர்காலத்தை பாதுகாப்போம். நன்றி. மின்சாரம் இல்லாமல் வாழ்ந்ததற்கும் தற்போது மின்சாரம் பயன்படுத்தி வாழ்ந்ததற்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன? வித்தியாசம் என்னன்னா, பண்டைய காலத்தில் இருட்டு அதிகமாக இருந்தது. இப்போ இருட்டு கொஞ்சம் குறைவாக இருக்குது. முன்னால் எல்லா இடமும் தெருவுகளெல்லாம் இருட்டியாச்சுன்னா ராத்திரியெல்லாம் வெளியே போகாச்சுன்னா ஒரே இருட்டாக இருக்கும். வெளியே போகணுன்னா மண்ணெண்ணெய் விளக்கோ அல்ல ஹரிக்கன் லேம்பு அதான் மண்ணால் வரலாம். இந்த மாதிரி மண்ணெண்ணெய் விளக்கு கொண்டு தான் போகணும். அப்போ என்ன வெளியே போகலன்னா அதை மண்ணெண்ணெய் விளக்கு கொண்டு போகலன்னா இருட்டாக இருக்கும். ஸ்ட்ரீட் லைட் ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி முன்னாலே ஸ்ட்ரீட் லைட் உண்டு, அது மின்சாரத்தில் இல்லாத ஸ்ட்ரீட் லைட், எண்ணெய் விளக்கு அதில் ஸ்ட்ரீட் லைட் ஒரு டீ வச்சுருவாங்க, கிளாஸ் எல்லாம் போட்டு அதுதான் ராத்திரி வெளிச்சம். இந்த மாதிரி அங்கங்கே இந்த மாதிரி எண்ணெய் விளக்குகளை வச்சுருந்தாங்க. கொட்டாரங்கள்லையும் பெரிய பெரிய வீடுகள்லாம் எண்ணெய் விளக்கு தான். கோயில்கள்லையும் எண்ணெய் விளக்கு தான். என்ன உபயோகப்படுத்துவாங்கன்னா பின்னைக்கு எண்ணெய். நம்ம வெளிச்செண்ணெய்னு சொல்லலாம் இல்லையா, காஸ்ட் தான் பயன்படுத்துவாங்க அதிகமாட்டு. வீடுகளில் மண்ணெண்ணெய். நாங்கள்லாம் படிக்கிறது மண்ணெண்ணெய் விளக்கு. எவ்வளோ கேர்ஃபுல்லாக படிக்கணும். தூங்கி விழுந்தாங்கன்னா தீப்பிடிச்சிடும். அந்த மாதிரிலாம் இது வாகனங்கள் கூட நான் சின்ன பிள்ளைகள் பஸ் எல்லாம் கூட அந்த பையன் பஸ் எல்லாம் கூட கறிக்கட்டை போட்டு நீராவியில் ஓடக்கூடிய என்ஜின் தான் எனக்கு. நான் ஏறியிருக்கேன் அந்த மாதிரி பஸ்ஸில். நான் சின்ன பிள்ளையத்தில் நீராவி பஸ் ஓடி எல்லா பஸ்ஸும் நீராவினாலும் அதுக்கு பிறகு அது டீசல் இன்ஜினாட்டு மாற்றாங்க. அது வேறு. ஸோ அந்த சமயத்தில் அந்த மாதிரிலாம் அதே மாதிரி மின்சாரம் எல்லா சமயங்களில் குதிரை வண்டி, மாட்டு வண்டி இதெல்லாம் தான் வாகனங்கள். எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய குமரி அறிவியல் பேரவைக்கு எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.